ஒரு திரைப்படம் பத்தி நிறைய செய்திகளும் தகவல்களும் வெளிவருதுன்னா அது கபாலி திரைப்படம் பத்தி தான். ரஜினியோட இளம் இயக்குனரான ரஞ்சித் இணைஞ்சிருக்கிறது தான் அதுக்கு காரணம். இந்த திரைப்படத்தோட கதை இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அதே போல இந்த படம் ஒரு உண்மையான கதையை மையமா வச்சு எடுக்கப்பட இருக்கிறதாவும் செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனா இது எதையுமே படக்குழுவினர் உறுதிப்படுத்தல. இப்போ முதல் முறையா இந்த படத்தோட இயக்குனரான ரஞ்சித் படத்தை பத்தின சில தகவல்களை எல்லாம் மறைமுகமா சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸ்க்ளூசிவான தொகுப்பை டேக் ஒன்ல பார்க்கலாம். நான் அட்டகத்தி மெட்ராஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி தான் இந்த படமும் நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இது ஒரு படம், எனக்கு நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நான் அதை கரெக்டாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் ரிஹர்சல் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போது ஒரு 1 வீக்காக தான் பண்ணிட்டுருக்கோம் ரிஹர்சல். மகேந்திரன் சார் படம் பிடிக்கும். அது முள்ளு மலரும் இருக்கிற காளி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காளியை எனக்கு ரொம்ப க்ளோஸாக நான் நினைக்கிறேன். காளின்ற கேரக்டரில் ரஜினி பண்ண அந்த ரோல் பயங்கர சூப்பர் ஸ்டார் பண்ணது. அதை நான் திரும்பவும் அந்த கோவத்தை நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கோவம் தான். செப்டம்பர் 17 சென்னையில் தான் முதல்ல ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மலேசியா. ரஞ்சித் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா கபாலீஸ்வரனோட வாழ்க்கை தான் படமாக போகுதோன்னு நினைக்க தோணுது. எப்படியோ கபாலி படம் கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் ரஞ்சித்துக்கும் முக்கியமான படமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.